சொல்லவே இல்ல. உங்களை பாக்கணும் போல இருந்ததுமா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இன்னும் 2 நாளா கிளம்பிடுவேமா. ஆமா, நீங்களும் அப்பாவும் எப்படிமா இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். ஆமா, தம்பி எங்கம்மா? ரவியா? ஓ, அவன் நல்லா இருக்கான். ரிசல்ட் வந்துடுச்சு. திரும்பவும் ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டான். ஆனா அத பத்தி கவலை எல்லாம் அவனுக்கு இல்ல. வழக்கம் போலவே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட காலையிலே கிளம்பிட்டான். அப்பாவும் அவன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. சரி சரி, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சரி, உன் பட்டணத்து வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு? வேலையெல்லாம் புடிச்சிருக்கா இல்லையா? தான் கொஞ்சம் இழைச்சிருக்க. நீ ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? சும்மா சொல்லாதம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். என் கூட ஜெயபிரசாத்னு ஒரு பையன் தங்கிருக்காமா. நைட்ல அவன் சமைப்பான், நான் நல்லாதான் சாப்பிடுறேன். அவன் ரொம்ப நல்ல பையன்மா, நல்லா பழகுறான். நான் காலையில 2 பேருக்கு சேர்த்துதான் சமைக்கிறேன். கூட அவனும் வேலை பாக்குறானாப்பா? இல்லம்மா, அவன் மக்களுக்கு சர்வீஸ் பண்ற ஒரு என்ஜிஓ அமைப்புலதான் வேலை செய்யறான். சரி, அப்பா எங்க? அவரு காலையிலேயே சாப்பிட்டதும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு ராமசாமி மாமாவை பாக்க போயிட்டாரு. அவர் போய் ஒரு 4 மணி நேரம் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏய் முத்து, நீ கை தள்ளிட்டு வா, காஃபியும் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆமா, ஊர்ல எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா தான்ப்பா இருக்காங்க. ஆனா ராமசாமி மாமாவோட அப்பா தான் போன வாரம் கீழே விழுந்துட்டாரு. ஐயோ, அப்படியா? நான் சாயந்தரம் அவரை போய் பாக்குறேமா. கதிரேசன் வீட்டுக்கு வருகிறார். மகனை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைகிறார். முத்து தன் தந்தை ஏதோ ஒரு உற்சாகத்தில் இருப்பதை காண்கிறார். முத்து எப்படியா இருக்கு? எப்ப வந்த? நான் நல்லா இருக்கேன்ப்பா. காலைல 10 மணிக்கு தான் வந்தேன். இங்க ராமசாமி மாமா வீட்டுக்கு போயிருக்கேன்னு அம்மா சொன்னாங்க. மாமாவோட அப்பா எப்படிப்பா இருக்காரு? அவர் உடம்பு தேறிக்கிட்டு வருது. ஆனா இன்னும் நடக்கத்தான் முடியல. என்னப்பா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒரே பரபரப்பா இருக்கீங்க. ஆமாப்பா, நீ வந்ததும் நல்லதா போச்சு. மீனாட்சி, மீனாட்சி, இங்க ஒரு நிமிஷம் வாயேன். ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். இனி உன்னோட சின்ன மகன் ரவி இருக்காளே, அவ எதுக்காத்த பத்தி நீ கவலைப்பட வேண்டியதே இல்ல. ராமசாமி வீட்டுல இருந்து வர வழியில பஞ்சாயத்து தலைவரை பார்த்தேன். ஊர்ல அனல் மின் நிலையம் கட்ட போறாங்களாம். அந்த கம்பெனிக்காரங்க நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பத்திலயும் ஒருத்தருக்கு அந்த கம்பெனிலேயே கண்டிப்பா வேலை தரேன்னு நம்ம தலைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி கடவுளே. ரவி ஒழுங்கா படிக்க மாட்டானே, அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு அவன் எதிர்காலத்தை பத்தி ஒரே கவலையா இருந்தது. அந்த கம்பெனிக்காரங்க அவனுக்கு ஒரு வேலை தந்தாங்கன்னா அவன் எதிர்காலத்தை பத்தி கவலையே பட வேண்டியதில்ல. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உண்மையிலேயே நல்ல விஷயத்தான் சொல்லிருக்கீங்க. ஒரு நிமிஷம். அப்பா, நம்ம ஊர்ல எங்க அந்த அனல் மின் நிலையத்தை கட்ட போறாங்க உங்களுக்கு தெரியுமா? ஊர்ல நிலம் வாங்க போறாங்களா என்ன? கம்பெனியால நம்ம விவசாய நிலமோ இல்ல வாழ்வாதாரமோ பாதிப்படுமா? கம்பெனிக்காரங்க தொழில் தொடங்கணும்னா சில விதிமுறைகளையும் வரைமுறைகளையும் கடைபிடிக்கணும். அப்படியா? இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. அப்பா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு கம்பெனி கட்ட தொடங்குறதுக்கு முன்னாடி முக்கியமான நடைமுறைகளையும் விதிமுறைகளையும் பின்பற்றணும். பஞ்சாயத்து தலைவருக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரியலையே. அத பத்தி எல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இத பத்தி தான் போன வாரம் என் கூட தங்கி இருக்கிற ஜெயபிரசாத் பேசிட்டு இருந்தான். அவன் மக்களுக்கு சர்வீஸ் செய்யற ஒரு என்ஜிஓ அமைப்புல வேலை பாக்குறான். நீங்க சம்மதிச்சா அந்த நடைமுறைகளை பற்றி தெளிவா எடுத்து சொல்ல அவனை நம்ம ஊருக்கு நாளைக்கு காலையிலேயே வர சொல்றேன். கண்டிப்பா வர சொல்லுப்பா. நம்ம பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி மாமா கிட்ட பேசிட்டு ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றேன். தலைவர், ஒரு விஷயம் தெரியுங்களா? என் மகன் முத்து பட்டணத்து வந்திருக்கான். அவன் கிட்ட நம்ம ஊர்ல வர போற கம்பெனி பத்தியும் அவங்க வேலை தரேன்னு சொன்னதை பத்தியும் சொன்னேன். அப்போ அவன் சில கேள்வி என்கிட்ட கேட்டான். எனக்கு எதுவுமே பதில் தெரியல. ஓ, முத்து வந்திருக்கானா? அவன் எப்படி இருக்கான்? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் நல்லா இருக்கா ராமசாமி? கதிரேசா, உன் மகனுக்கு பட்டணத்து வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? அவன் அப்படி என்ன கேள்வி கேட்டான்? நம்ம ஊர்ல எங்க அந்த கம்பெனி கட்ட போறாங்க? கம்பெனிக்காரங்க நம்ம நிலங்களை கையகப்படுத்துறாங்களா? கம்பெனியால நம்ம விவசாய நிலம் அல்லது வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுமா? கம்பெனிக்காரங்க அரசு சொல்லியிருக்க நடைமுறைகளை மற்றும் விதிமுறைகளை பின்பற்றணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான் தலைவர். ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? இந்த கேள்வி எதுக்கும் எனக்கும் பதில் தெரியலையே கதிரேசா. நிஜமாவே இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கா? என்ன செய்யறது? முத்து கூட ஒரு மக்களுக்கு சேவை செய்யற என்ஜிஓ அமைப்பில் வேலை பார்க்கிற ஜெயபிரசாத்னு ஒரு பையன் தங்கி இருக்கான். அவனுக்கு இதை பத்தி விஷயங்கள் தெரியுமா? நாம சம்மதிச்சா அவனை இந்த விவரங்களை தெளிவாக எடுத்து சொல்ல நம்ம ஊருக்கு வரத சொல்லட்டுமான்னு முத்து கேட்டான். ஓ, இது நல்லா இருக்கே. தயவு செய்து முத்து கிட்ட சொல்லி அவன் நண்பனை உடனே நம்ம ஊருக்கு வர சொல்லிட்டு கதிரேசா. போக்குவரத்து செலவு மற்றும் இதர செலவுகளை நாமே பாத்துக்கலாம். அதெல்லாம் தேவைப்படாது தலைவரே. முத்துவே அதையெல்லாம் பார்த்துப்பான். நாளைக்கே வர சொல்லிடுறேன். நீங்க நம்ம பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் சுய ஒதுக்குழு தலைவர்கள் எல்லோரையும் வர சொல்லி ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சிட்டீங்களா தலைவரே? நிச்சயமா கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க கதிரேசா. ஹாய் ஜெய், எப்படிடா இருக்க? ஒரு உதவிக்காக உன்னை கூப்பிட்டேன்டா.
போன வாரம் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுற்றுச்சூழல் அனுமதி பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, அதை பத்தி நீ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் விவரமா எங்க அப்பாவும் எங்க ஊர் மக்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி பேசணும்டா. எங்க ஊர்ல அனல் மின் நிலையம் கட்ட போறதா ஒரு கம்பெனிக்காரங்க சொல்லிருக்காங்க. ஊர்ல இருக்க எல்லா குடும்பத்திலயும் ஒருத்தருக்கு வேலை தருவதாகவும் சொல்லிருக்காங்க. எங்க ஊர் மக்கள் எல்லாரும் இதனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இந்த திட்டத்துல உள்ள மத்த விஷயங்கள் எதுவும் தெரியல. இத பத்தி அவங்களுக்கு விளக்கமா எடுத்து சொல்ல நீ தான் சரியான ஆளு. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு முறை, ஆவணங்கள், அப்புறம் பொது கலந்தாய்வு, இத பத்தி எல்லாம் அவங்களுக்கு விளக்கமா சொல்லணும்டா. நான் நாளைக்கு எங்க ஊருக்கு வர முடியுமாடா? நாளைக்கு நைட்டே திரும்பலாம்டா. ஓ, அதுக்கு என்ன, நிச்சயமா நாளைக்கு வரேன்டா. பஞ்சாயத்து அலுவலகத்தின் முன்னுள்ள அரச மரத்தடியில் ஜெயபிரசாத், முத்து, கதிரேசன், ராமசாமி, பஞ்சாயத்து தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மகளிர் சுய உதவிக்குழு தலைவிகள் அமர்ந்திருக்கிறார்கள். ஜெயபிரசாத் அவர்களுக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு முறையை பற்றி விளக்குகிறான். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர் பக்கத்துல அனல் மின் கட்ட போற விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இதுல மிகப்பெரிய நல்ல விஷயம், நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பத்திலயும் ஒருத்தருக்கு அந்த கம்பெனியில வேலை தருவதா சொல்லியிருக்காங்க. நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா என் மகன் முத்து, இதுல நம்ம வாழ்வாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்தை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றான். எனக்கே இந்த விஷயம் எல்லாம் சமீபத்துலதான் தெரிஞ்சது. அதனாலதான் இத பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு மக்களுக்கு சேவை செய்யற என்ஜிஓ அமைப்புல வேலை பார்க்கிற என்னோட நண்பன் ஜெயபிரசாத்த இங்க இன்னைக்கு வர சொன்னேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இங்க இருக்கிற யாராவது சுற்றுச்சூழல் அனுமதி அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன தம்பி? நம்ம இந்திய அரசாங்கம் 39 வகையான தொழில் திட்டங்கள், அதாவது சுரங்கம், துறைமுகம், அனல் மின் நிலையம் போன்ற தொழில்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என்ன கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான தொழில் திட்டங்களை தொடங்குவதற்கு முன் திட்ட சார்பாளர்கள், அதாவது கம்பெனிக்காரங்க, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையின் கீழ் சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றி இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். இந்த மதிப்பீட்டு அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள அனைத்தையும் திட்ட சார்பாளர்கள் கடைபிடித்திருப்பார்களே ஆனால் நமது அரசாங்கம், மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம், மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் திட்டத்தினை தொடங்க அனுமதி அளிக்கும். இதற்கு பிறகுதான் கம்பெனிக்காரங்க தொழிலையே தொடங்க முடியும். ஓ அப்படியா? இத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதே. அதனாலதான் இத பத்தி விவரமா எடுத்து சொல்ல ஜெயபிரசாத்தை கூப்பிட்டேன். புதிய திட்டத்தை தொடங்குவதற்கு அல்லது ஏற்கனவே இயங்கி வரும் திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்கு, நவீனமயமாக்க அல்லது இயங்கி வரும் திட்டத்தின் சரக்கு உற்பத்தி கலப்பில் மாற்றங்கள் செய்வதற்கு அரசாங்கத்திடமிருந்து திட்ட சார்பாளர்கள், அதாவது கம்பெனிக்காரங்க, சுற்றுச்சூழல் அனுமதியை முன்பே பெற வேண்டும். அப்படியா? ஆமா, இதுக்கு முன்னாடி சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை பத்தி சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? இந்த அறிக்கையில் நம்ம அரசாங்கம் எது எல்லாம் கட்டாயப்படுத்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? திட்ட சார்பாளர்கள் பாரம் 1 திட்ட சாத்திய கூற்று அறிக்கை ஆகியவற்றை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கணும். அடுத்தபடியா திட்ட சார்பாளர்கள் வல்லுநர் மதிப்பீட்டு குழுவிடம் திட்டத்தை பற்றிய விவரங்களை தரணும். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை நடத்த ஆய்வு எல்லைகளை திட்ட சார்பாளர்களுக்கு வழங்குவாங்க. திட்ட சார்பாளர்கள் வரைவு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு அறிக்கையினை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் அல்லது மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் அளிப்பாங்க. இதன் பிறகு மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பொது விசாரணை நடத்தி பிறகு பொது விசாரணை குறிப்புகளை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கும். திட்ட சார்பாளர்கள் இதன் பிறகு இறுதி சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை மற்றும் இறுதி திட்ட சாத்திய கூற்று அறிக்கை ஆகியவற்றை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்துக்கு அனுப்புவாங்க. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் திட்ட சார்பாளர்கள் அளித்த மதிப்பீட்டில் ஆய்வு எல்லைகள் பின்பற்றப்பட்டுள்ளதா என்பதனை கண்டறிந்து வல்லுநர் மதிப்பீட்டு குழுவிடம் அறிக்கையை வழங்கும். கடைசியாக வல்லுநர் மதிப்பீட்டு குழு அனைத்து ஆவணங்களையும் ஆராய்ந்து மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்திடம் திட்டத்திற்கான அனுமதியை அளிக்க அல்லது நிராகரிக்க பரிந்துரை செய்யும். பிறகு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் திட்டத்திற்கான அனுமதி அளித்தோ அல்லது நிராகரித்தோ திட்ட சார்பாளர்களுக்கு கடிதம் வழங்கும். ஓ, இதுல இவ்வளவு விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கா? அது சரி, கம்பெனிக்காரங்க இந்த விதிமுறைகள் எல்லாம் பின்பற்ற வேண்டி இருக்கப்போ நாம ஏன் பயப்படணும்? அங்கதான் பிரச்சனையே. திட்ட சார்பாளர்கள் இவை அனைத்திலும் விதிகளை மீறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
அதனால நாம விழிப்புணர்வு இல்லைன்னா பிறகு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி வரும். தம்பி, இப்ப நாம என்ன செய்யணும்? சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை பத்தி பேசும்போது பொது விசாரணை ஒண்ணு சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? அதுல நீங்க தாராளமா கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். பொது விசாரணையா? அப்படின்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் தம்பி. பொது விசாரணைங்கிறது சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டுள்ள அனைத்து திட்டங்களுக்கும், அதாவது அரசாங்கம் வரையறுத்துள்ள 39 வகையான தொழில் திட்டங்கள் நமது அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஒரு கட்டாயமாக்கப்பட்ட முறையாகும். ஒரு பொதுக்கூட்டத்தில் திட்ட சார்பாக திட்டத்தை பற்றி விளக்கமாக எடுத்து சொல்வாங்க. அந்த திட்டம் வரவிருக்கும் இடத்தில் உள்ளூர்வாசிகள், திட்ட இடத்தில் சுற்றியுள்ள மக்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மேல் அக்கறை கொண்ட அனைவரிடமிருந்தும் திட்டத்தின் தாக்கத்தை பற்றிய கருத்துக்களை கேட்பாங்க. இந்த கூட்டத்தை எங்க நடத்துவாங்க? பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் கம்பெனி தொடங்க போற இடத்துக்கு பக்கத்துல தான் நடத்தணும். பொதுவாக இந்த கூட்டத்தை கம்பெனி வரப்போற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் எல்லைக்குள் நடத்தணும். கூட்டம் நடத்த சரியான இடம் இல்லைன்னா தேர்ந்தெடுக்கப்படும் இடம் திட்ட இடத்திலிருந்து மிக அருகில இடமா இருக்கணும். உதாரணமா திட்ட இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கதான் இந்த கூட்டத்தை நடத்தணுமே தவிர அதை தவிர்த்து வேறு தொலைவில் இருக்க இடத்தை தேர்வு செய்யவே கூடாது. அது சரி, இந்த பொது விசாரணை கூட்டம் எங்க எப்போ நடக்க போகுதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? 30 நாட்களுக்கு முன்னரே மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பொது விசாரணை நடைபெறும் இடம், நேரம் போன்றவற்றை ஆங்கிலம் மற்றும் உள்ளூர் மொழி நாளிதழ்களில் விளம்பரமாக வெளியிடும். செய்தித்தாள்கள் சென்றடையாத இடங்களில் முரசு கொட்டுதல், வானொலி, தொலைக்காட்சி மூலமாக இந்த விவரங்களை விளம்பரம் செய்யும். பொது விசாரணை கொடுத்து கலந்துக்கிறதுக்கு நாம ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு போறோமா? இது நல்ல கேள்வி ஐயா. பொது விசாரணை கூட்டத்திற்கு போவதற்கு முன்னால நீங்க திட்டத்தாழ்வார்கள் சமர்ப்பித்த பாரம் 1 முன் திட்ட சாத்திய கூற்று அறிக்கை, ஆய்வு அறிக்கை மற்றும் வரைவு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஆகியவற்றை படித்து திட்டத்தினை பற்றி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு போனா நல்லது. பாரம் 1 பத்தி முன்னாடியே சொன்னீங்க தம்பி, அப்படின்னா என்ன? அதுல என்ன விவரங்கள் இருக்கும்? பாரம் 1 திட்டத்திற்கான இப்போதைய நில பயன்பாடு, சர்வே எண்கள், இயற்கை வளங்களை பயன்படுத்துவது, திட்டத்தின் செயல்பாடு, நிலத்தின் பரப்பு போன்ற விவரங்கள் இருக்கும். இது நமக்கு எந்த அளவுக்கு நிலம் கையகப்படுத்திருக்காங்க, திட்டத்தினால் என்ன விளைவுகள் இருக்கும் என்பதனை அறிய உதவும். திட்ட முன்சாத்திய கூற்று அறிக்கையும் படிக்கணுமா? நிச்சயமா படிக்கணும். ஏன்னா இதுல தான் திட்டத்தினால் வரக்கூடிய சிக்கல் தன்மை வாய்ந்த மாசுக்கள், திட்டத்தின் அளவு, செலவு, சுற்றுச்சூழல் தாக்கத்தினை குறைப்பதற்கான செலவு, சமூக பொருளாதார பாதிப்பை குறைப்பதற்கான செலவு போன்றவற்றுக்கு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட தொகையை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். பொதுமக்கள் கருத்து கேட்கும் கூட்டத்திலும் கலந்து கொண்டு அதனுடைய எழுத்துப்பூர்வ பதிலை நாம் அனுப்ப முடியுமா? தாராளமா. பொதுமக்கள் கருத்து கேட்கும் கூட்டத்திலும் கலந்து கொண்டு எழுத்துப்பூர்வ பதிலையும் அனுப்பலாம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்டா. சொல்லுடா. நான் பொது விசாரணையில பங்கு பெற விரும்புறேன், ஆனா எனக்கு இந்த அறிக்கையை படிச்சு புரிஞ்சுக்க முடியல. அப்போ நான் என்ன செய்யறதுடா? அது சுலபமான விஷயம் முத்து. நீ இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது சுற்றுச்சூழல் அமைப்புகளிடமோ அல்லது துறை சார்ந்த நிபுணர்களிடமோ இதனை பத்தி பேசி அவங்க கிட்ட அவங்களோட கருத்தை பெற்று கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். ஓ சரி சரி. ஒருவேளை இந்த பகுதியில நான் வசிக்கலனா கூட நான் பொதுமக்கள் கருத்து கேட்கும் கூட்டத்துல கலந்துக்கலாமா? நீங்க ஒரு சுற்றுச்சூழல் மற்றும் சமூக அக்கறை கொண்டவராக இருக்கும் பட்சத்தில் தாராளமா பொதுமக்கள் கருத்து கேட்கும் கூட்டத்திலும் கலந்து கொள்ளலாம். 2 திட்டங்களுக்கான பொதுமக்கள் கருத்து கேட்கும் கூட்டம் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் நடத்தலாமா? விதிமுறைகளின்படி அப்படியெல்லாம் நடத்தக்கூடாது. கருத்து கேட்கும் கூட்ட தேதினை தள்ளி போடலாமா? ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டாலோ அல்லது கூட்டம் நடத்தப்படும் முறையில் தவறுகள் இருந்து அதை மக்கள் இருக்கும் பட்சத்திலோ கூட்ட தேதியை தள்ளி போடலாம். ஆனால் பொதுமக்களுக்கு போதுமான கால அவகாசம் கொடுத்து அடுத்த கூட்டம் நடத்தும் தேதியை தீர்மானிக்க வேண்டும். தம்பி ஜெயபிரசாத், நான் உன்னை நிறைய கேள்வி கேட்டு தொந்தரவு கொடுக்கிறேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிருப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. இவ்வளவு பேர் விருப்பத்தோடு இந்த மாதிரியான விஷயத்திற்காக இங்க வந்திருப்பதை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பொதுமக்கள் கருத்து கேட்க கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்துக்கலாம், எவ்வளவு நிறைய பேசலாம், ஏதாவது வரைமுறை இருக்கா தம்பி? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா. திட்டம் அமைய உள்ள இடமானது 2 மாநிலங்களுக்கு எல்லையில் அமைந்திருந்தால் கூட்டம் எங்க நடத்துவாங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கருத்து கேட்கும் கூட்டம் 2 மாநிலங்களின் மாசு கட்டுப்பாட்டு வாரிய பிரதிநிதியினால் இணைந்து நடத்தப்பட வேண்டும். திட்டம் குறித்து யார் எழுத்துப்பூர்வ பதில்கள் அனுப்ப முடியும்? திட்ட செயல்பாட்டின் சுற்றுச்சூழல் அம்சங்கள் குறித்து அக்கறை கொண்ட யார் வேண்டுமானாலும் எழுத்துப்பூர்வ பதில்களை அனுப்பலாம். திட்டத்திற்கு பொது விசாரணை நடத்தப்படாமல் சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யறது? அப்படி அனுமதி கொடுத்திருக்காங்கன்னா சுற்றுச்சூழல் அனுமதி பற்றிய தகவல் கிடைத்த 30 நாட்களுக்குள் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இந்த அனுமதி எதிர்த்து மனு தாக்கல் செய்யணும். ஓ, தேசிய பசுமை தீர்ப்பாயமா? அப்படின்னா என்ன? தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனங்கள் மற்றும் பிற இயற்கை வளங்கள் பராமரிப்பு, பாதுகாப்பது குறித்த வழக்குகளை விசாரிக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு நீதிமன்றம் ஐயா. சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கு முன்னாடி கம்பெனிக்காரர்கள் திட்டத்திற்கான வேலையில் ஈடுபடலாமா?
திட்ட இடத்தை சுற்றி வேலி அமைப்பது மற்றும் பாதுகாவலர்களுக்கு தற்காலிக குடியில் அமைப்பதை தவிர வேறு எந்த வேலையையும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கு முன்னாடி திட்ட சார்பாக திட்ட இடத்தில் செய்யக்கூடாது. ஒரு திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கிடைக்க எவ்வளவு காலம் ஆகும்? அது திட்டத்தின் அளவை பொறுத்திருக்கும். பொதுவா 1 to 1.5 வருடங்கள் வரை ஆகும். ஓ, அவ்வளவு நாட்கள் ஆகுமா? சரி, சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்ட உடனே திட்ட சார்பாளர்கள் திட்டப்பணிகளை தொடங்கி விடுவார்களா? இல்ல, திட்ட சார்பாளர்கள் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் திட்டப்பணிகளை தொடங்குவதற்கு ஒப்புதல் பெற்ற பிறகு திட்டப்பணிகளை தொடங்க வேண்டும். திட்ட சார்பாளர்கள் திட்டத்திற்கான நிலங்களை எப்போது கையகப்படுத்துவார்கள்? மேலும் திட்ட சார்பாளர்கள் திட்டத்திற்கான நிலத்தை சுற்றுச்சூழல் அனுமதி வேண்டி விண்ணப்பிக்கும் முன்னரே கையகப்படுத்த தொடங்கலாம். எந்தெந்த நிலங்கள், யாருடைய நிலங்களை திட்ட சார்பாளர்கள் கையகப்படுத்தியிருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது தம்பி? இந்த விவரங்களை எல்லாம் திட்டத்தின் வரைவு சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையிலிருந்து வேற என்ன விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்? டிராப்ட் EIA திட்ட விளக்கம், சுற்றுச்சூழல் குறித்த அடிப்படை தகவல், மக்கள் தொகை, புவியியல் விவரங்கள், ஆய்வு பகுதியில் சுற்றுச்சூழல் நுட்பமுடைய அம்சங்கள், திட்டத்தால் எதிர்பார்க்கப்படும் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்கங்கள், மாற்று ஆதாரங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்த ஆய்வு, சுற்றுச்சூழல் நிர்வாக திட்டம், வேலைவாய்ப்புகள் போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஓ அப்படியா? இப்போ இந்த வேலை வாய்ப்பு கூட்டு நிறுவன சமுதாய பொறுப்பு மற்றும் எதிராக நிபந்தனை திட்ட சார்பாளர்கள் முறையாக பின்பற்றாவிட்டால் அணுகிட்ட முறையிடலாம். நீங்க இந்த மாதிரியான முறைகேடுகளுக்கு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் மற்றும் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலும் புகார் செய்யலாம். ஏற்கனவே நடந்து வரும் திட்டத்தினை விரிவாக்கம் செய்ய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு நடத்துவாங்களா? ஆமாமா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி திட்ட விரிவாக்கத்திற்கும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை தயார் செய்வாங்க. ஓ ஆமா ஜெய், நீ சொன்னதே மறந்துட்டேன். பரவாயில்ல விடு, திரும்ப கேட்கற என்னையும் தப்பு இல்ல. திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி தவிர வேற ஏதாவது அனுமதிகள் வாங்க வேண்டியிருக்குமா? ஆமாமா, ஆனால் அது திட்டம் மற்றும் திட்ட வரவேற்க இடத்தை பொறுத்தது. திட்டமானது ஒருவேளை கடலோரத்துக்கு அருகில் இருந்தால் கடற்கரை ஒழுங்குமுறை மண்டலத்தின் அனுமதியை பெற வேண்டும். அதே போல திட்டம் வனப்பகுதிக்கு அருகில் இருந்தால் கட்டாயமா வனத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும். சுற்றுச்சூழல் அனுமதி முறையில் ஏதாவது விதிமீறல் இருந்தால் நாம எங்கே போய் முறையிடலாம்? சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு முறையில் விதிமீறல் ஏதாவது இருந்தால் நீங்க மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சரும் புகார் செய்யலாம். அதே சமயம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியதில் ஏதேனும் முறைகேடு நடந்திருந்தால் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் முறையிடலாம். தம்பி, நீங்க ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு இங்க வந்து எங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா, இது என்னோட கடமை. வேறு சந்தேகங்கள் ஏதாவது இருக்குங்களா? வேறு எதுவும் இல்லை தம்பி, உங்களால் நாங்கள் இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா நாங்க பொது விசாரணையில் சிறந்த முறையில் கலந்து கொள்வோம். அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும். கண்டிப்பாக ஐயா. இன்றைய மற்றும் நாளைய தலைமுறையினருக்கு ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை உறுதி செய்ய உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். நான் கூப்பிட்டதும் வந்து எங்க ஊர் மக்களுக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு முறையை பத்தி எளிய வகையில் புரிந்து கொள்ற மாதிரி உதவி செய்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா. உங்களை எல்லாம் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். 2 வாரம் கழித்து அடுத்த கூட்ட தேதி பற்றிய பஞ்சாயத்து தலைவரின் அறிவிப்பை தொடர்ந்து கூட்டம் கலைந்தது.